மூன்றாவது இடத்தை பெற்றுள்ளது. இந்த அட்டை மில்லை ஏன் அபாயகரமான தொழிலாக கருதுகிறார்கள் என்றால், அட்டை மில்லு என்பது ஏராளமான தண்ணீரை உறிஞ்சக்கூடிய ஒரு தொழிற்சாலை. சாதாரணமாக ஒரு அட்டை மில் செயல்படுவதற்கு குறைந்தபட்சம் தினந்தோறும் 4 லட்சம் லிட்டரில் இருந்து, அதுவே சுப்ரீம் கோர்ட் போன்ற மில்லாக இருந்தால் 10 லட்சம் லிட்டர் வரை தண்ணீர் தேவைப்படும். அந்த தண்ணீரிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகளானது 60% கழிவுகளாக வெளியேறும். அந்த கழிவுகளை ஒரு பாலிதீன் பையிலே அடைத்து ஆழ குழி தோண்டி புதைக்க வேண்டும். அப்படிப்பட்ட நடைமுறையை யாரும் பின்பற்றுவதில்லை. அவர்கள் பெரிய கிணறு போன்ற ஒரு துளையை ஏற்படுத்தி அதிலே கழிவுகளை கொட்டி விடுகிறார்கள். அட்டை எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்று சொன்னால், வெளிநாட்டிலிருந்து தெரிவிக்கப்பட்ட குப்பைகளால் தான் இந்த அட்டை மில் நிர்வாகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அட்டை தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலே சில ரசாயனங்களை சேர்த்து தான் இந்த அட்டையை தயாரிக்கிறார்கள். அப்படி தயாரிக்கும் போது இந்த அட்டையிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகளானது உலகளவென்ற தன்மையுடன் கருப்பு நிறத்திலே ஒரு மாதிரியான துர்நாற்றத்துடன் வெளியேறும். அதில் நீண்ட காலமாக குழி தோண்டி ஊற்றி வந்தால் தண்ணீர் போகக்கூடிய துளைகளுக்கு புகுந்து பல கிலோமீட்டர் அளவிற்கு தண்ணீரில் பாதிப்பை ஏற்படுத்திவிடும். இந்த சுப்ரீம் கோர்ட் மில்லானது மக்கள் எதிர்ப்பையும் மீறி சில ஆண்டுகளாக நடந்து வந்த காரணத்தினால் அங்கு அந்த வெம்பக்கோட்டை ஏரியாவிற்கு தண்ணீர் அளித்து வந்த பகுதியான இந்த விளாமரத்துப்பட்டி, அக்கரைப்பட்டி, எரவார்பட்டி கிராமங்கள் இன்று தண்ணீருக்கு தத்தளிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த தண்ணீரில் விஷத்தன்மை கலந்து விட்டது. தண்ணீரினுடைய நிறமோ சிறுநீரின் நிறத்தை ஒத்து உள்ளது. அதனை முகர்ந்து பார்த்தால் சாக்கடையினுடைய வாடை வீசுகிறது. அட்டை மில்லிற்கு எதிரே உள்ள கிராமங்களில் உள்ள வீடுகளில் பானைகளை திறந்து வைத்தால் அடுத்த நாள் பார்த்தால் கையளவு கல்லுமளவுக்கு கறி போன்ற குப்பை இருக்கும். இந்த அட்டை மில் குப்பையை அரைப்பதால் ஏற்படும் புகையானது பல்வேறு வகையான நோய்களை உருவாக்குகிறது. ஆஸ்துமா, புற்றுநோய் உள்ளிட்ட பல நோய்களை உருவாக்குகிறது. அட்டை மில்லினால் ஏற்படக்கூடிய இரைச்சல் மனிதனுக்கு இருதயத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த தண்ணீரை அருந்துவதால் ஏராளமானவருக்கு மலேரியா, பல நோய்கள் ஏற்பட்டுள்ளது. சிக்கன் பாக்ஸ் மற்றும் பல நோய்கள் ஏற்பட்டுள்ளது. அத்தனை நோய்களையும் தாங்கிக் கொண்டு மார்பகங்களை இழந்த பெண்கள் அங்கு ஏராளமானோர் இருக்கிறார்கள். புற்றுநோய் என்று சொல்லிக்கொண்டு ஏராளமானோர் மார்பகங்களை இழந்து தவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான சூழ்நிலையிலே தினந்தோறும் 10 லட்சம் லிட்டர் தண்ணீர் எடுக்கப்படுவது என்பது அங்குள்ள 20,000 மக்களுக்கு 20 நாட்களுக்கு தேவையான தண்ணீரைத்தான் ஒரே நாளில் அட்டை மில் நிர்வாகம் உறிஞ்சுகிறது. இதே ஒரு வருடத்தில் எடுத்தால் அன்று சுமார் 100 அடி 150 அடியில் தண்ணீர் கிடைத்தது. இன்றெல்லாம் 400-500 அடிக்கு போய்விட்டது. அந்த தண்ணீர் ஓர்ப்புத்தன்மையாக இருக்கிறது. அங்குள்ள மக்கள் பெரிய ஆபத்திலே இருக்கிறார்கள். நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு, குழந்தைகளுக்கு கூட இருதயத்திலே நோய் ஏற்பட்டுள்ளது. அங்குள்ள குழந்தைகளுடைய அத்தனை நோய்களுக்கும் காரணம் தண்ணீர் என்று ரிப்போர்ட் சொல்லுகிறது. ஆனால் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் கேட்டால் அங்குள்ள நீர் சுவையாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அவர்களோ அவர்களது குடும்பத்தினரோ ஒரு வாரம் தங்கியிருந்து அந்த தண்ணீரை குடிக்க தயாரா என்று கேட்டால் யாரும் வரமளிக்கிறார்கள். இப்படித்தான் இந்த அரசாங்கம், இந்த மாவட்ட நிர்வாகம் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. பசுமை தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பிலே அந்த அட்டை மில்லை உடனடியாக அட்டை மில்லுடைய இர்ரெகுலாரிட்டிஸ், அந்த முறைகேடுகளை அகற்ற வேண்டும் என்று கூறி தீர்ப்பளித்துள்ளார்கள். அதாவது அட்டை மில்லானது ஓடையை மறித்து கட்டப்பட்டுள்ளது. அந்த பகுதியை இடித்து தள்ள வேண்டும் என்றார்கள். மாவட்ட நிர்வாகத்திடம் பல முறை முறையிட்டு விட்டோம். இன்னும் செவிடாகத்தான் இருக்கிறது தவிர அந்த பகுதி அது மூடப்படவில்லை, அகற்றப்படவில்லை. குறைந்தபட்சம் 4000 சதுரடிக்கு அவர்கள் அனுமதி வாங்கிவிட்டு 12,000 சதுரடிக்கு ஓடையை மறைத்து கட்டியுள்ளார்கள். அதனால் நீர்வழி போக்குவரத்து தடைபட்டுள்ளது. அதனை எடுத்து அட்டை மில்லுடைய கழிவுகளை வேறு இடத்தில் தான் கொண்டு போய் கொட்ட வேண்டும் என்றார்கள். ஆனால் இன்னமும் குழி தோண்டி அதனை சுற்று வட்டார பகுதியிலே புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி புதைப்பதால் அங்குள்ள மண் வளம் கெட்டு அங்குள்ள மண்ணோ விவசாயத்திற்கு உகந்தது அல்ல என்று விவசாயத்துறையிலிருந்து அறிக்கை கொடுத்துள்ளார்கள். அதனை எடுத்து அங்குள்ள தண்ணீரை சோதனை செய்து பார்த்தபோது அந்த தண்ணீரில் விஷத்தன்மை கலந்துள்ளது. ஒரு மனிதன் குடிக்க தகுந்த தண்ணீர் இல்லை, ஒரு மனிதன் குளிக்க தகுந்த தண்ணீர் கிடையாது. ஆடு மாடுகள் கூட அருந்தக்கூடிய வகையில் அந்த தண்ணீர்களை என்று அந்த அறிக்கை சொல்லுகிறது. ஆனால் அங்குள்ள மாசு கட்டுப்பாட்டு வாரியமோ இந்த தண்ணீர் நல்ல தண்ணீர் என்று அறிக்கை கொடுத்துள்ளது. அவர்கள் வீட்டில் உள்ள பெண்களோ குழந்தைகளோ அவர்களோ இந்த தண்ணீரை குடிப்பார்கள் என்று கேட்டால் யாரும் குடிக்க மாட்டார்கள்.
இது குறித்து சட்டமன்றத்திலேயோ அல்லது மேலதிகாரிகள் மட்டத்திலேயோ பேசுவதற்கோ அல்லது அரசாங்கத்திற்கு குறையை தீர்ப்பதற்கோ சொல்லுவதற்கோ யாரும் வாளாயிருக்கிறார்கள். ஏனென்று தெரியவில்லை. அந்த மக்கள் நம்முடைய சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட மக்கள் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்குள்ள நம்ம தினந்தோறும் நடக்கின்ற ஆபத்தை புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிரிட்டிக்கல் ஏரியா என்று சொல்லக்கூடிய பகுதியிலே ஒரு ஏரியாவானது கிரிட்டிக்கல் ஏரியா என்று வகைப்படுத்தப்பட்டிருந்தால் ரெட் கிரேட் மில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தொழிற்சாலைகள் மூடப்பட வேண்டும். அது திறப்பதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது. இந்த வெம்பக்கோட்டையானது தண்ணீர் பற்றாக்குறை உள்ள பகுதி, அது கிரிட்டிக்கல் ஏரியாவில் வருகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் 90% ஆபத்து மிகுந்த அந்த கிரிட்டிக்கல் ஏரியாவில் ரெட் கிரேட் மில் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ள இந்த அட்டைகளை அவர்கள் உருவாக்குவதற்கு அனுமதி அளித்திருக்க கூடாது. அனுமதியிலேயே அடிப்படை தவறு ஆரம்பித்து விடுகிறது. அதன் பின்னர் நடக்கும் அத்தனையுமே தவறுதான். ஏராளமான யார் போய் கேட்டாலும் அவர்கள் பணம் என்ற ஆயுதத்தால் அடிக்கிறார்கள். நீர்வள ஆதாரத்துறைக்கு 30,000 ரூபாய், பிஎஸ்சிக்கு 20,000 ரூபாய், இன்ஸ்பெக்டருக்கு 10,000 ரூபாய், மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு 50,000 ரூபாய் என்று பணத்தை தாராளமாக செலவழித்து வருகிறார்கள். அதே நேரத்தில் என்றாவது ஒரு நாள் அந்த அட்டைகள் மூடப்படக்கூடும் என்ற நம்பிக்கையோடு அந்த மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை இறுதி எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம். எத்தனையோ போராட்டங்களை நடத்திவிட்டோம். காவல்துறை கண் முன்னே ரவுடிகள் கூண்டியங்களை தாக்கினார்கள். ஒருவர் மயக்கமடைந்தார். அன்று ஆஸ்பத்திரியிலே சேர்க்கப்பட்டு மிக சீரியஸான கண்டிஷனுக்கு போய் பின்பு மீட்கப்பட்டார் நம்முடைய விருதுநகர் மாவட்ட செயலாளர் மாரீஸ்வரன். அதன் பின்னரும் நம்மீதும் சேர்ந்து வழக்கு பதிவு செய்தார்கள் காவல்துறையினர். அதாவது அடித்தவனுக்கும் வழக்கு, அடி வாங்கியவனுக்கும் வழக்கு. என்ன நியாயம் என்று தெரியவில்லை. இருந்தாலும் கூட மறப்போம் மன்னிப்போம் என்ற கொள்கையிலே நம்முடைய தேவையானது, நம்முடைய கொள்கையானது, நம்முடைய பிரச்சனையின் நோக்கமானது வேறு வகையில் சிதைந்து விடக்கூடாது என்ற எண்ணத்திலே தொடர்ந்து அரசாங்கத்தின் கதவை ஜனநாயக ரீதியிலே தட்டிக் கொண்டிருக்கிறோம். நேற்று கூட நாம் அனுமதி கேட்ட போது காவல்துறை உதவி ஆணையாளர் அவர்களை சந்தித்து அனுமதி வாங்க சொன்னார்கள். மிகவும் நல்ல மனிதர், உடனடியாக நல்ல காரியம் என்று அனுமதி கொடுத்தார். அவருக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அதே வேளையில் இதே போன்ற காவல்துறையினர் எல்லா இடத்திலும் இருக்கிறார்களா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அங்குள்ள மாவட்ட நிர்வாகமும் மிக மோசமாக செயல்படுகிறது. கலெக்டர் அலுவலகத்திலே சென்று கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு மனு கொடுத்து தண்ணீரை கிரிட்டிக்கல் ஏரியா என்று சொல்லக்கூடிய பகுதியிலே இருந்து யாருக்கும் விற்பனை செய்யக்கூடாது, ஆனால் தினமும் 100 லாரி தண்ணீர் எடுத்து சென்றால் அந்த பகுதியில் தண்ணீர் வளம் பாதிக்கப்படாதா என்று கேட்டு அதனை தடுக்க கோரி மனு கொடுத்தோம். ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆர்டிஓவை பாருங்கள் என்று சொன்னார்கள். ஆர்டிஓவுக்கு தான் மாத பணம் போய்கொண்டிருக்கிறது. அவர் எப்படி நம்மளை சந்திப்பார்? பல முறை அவர் வீட்டு கதவை தட்டியும் அலுவலகத்தின் கதவை தட்டியும் அவர் நம்மை சந்திக்க கூட விரும்பவில்லை. முந்தானால் கூட நாம் சென்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்தோம். அப்பொழுது கூட மாவட்ட ஆட்சியர் சொன்னார், திங்கட்கிழமை கொண்டு செல்லுங்கள், திங்கட்கிழமை கண்டிப்பாக உங்களை ஆர்டிஓ அவர்கள் சந்திப்பார்கள் என்று சொன்னார். ஆனால் திங்கட்கிழமை அவர் சந்திக்கவில்லை. உங்களுடைய கவனம் நம் மீது மட்டும்தான் இருக்க வேண்டும். ரோட்டை பார்ப்பதென்றால் தயவு செய்து வேடிக்கை பார்த்து விடலாம். போராளிகளுடைய கவனம் போர்க்குணமாகத்தான் இருக்க வேண்டும். அந்த வேலைதான் நமக்கு முக்கியம். அடுத்தவர்களை பற்றி எந்த சூழலிலும் கவலைப்படக்கூடாது. நம்முடைய கொள்கையெல்லாம் சட்டத்தை மீறக்கூடாது, சாவுக்கு அஞ்சக்கூடாது, கொண்ட கொள்கையிலிருந்து பின்வாங்கக்கூடாது என்பதுதான். அதிலிருந்து எந்த போதும் விலகாதீர்கள். நாம் வந்திருப்பது ஆர்ப்பாட்டத்திற்கும் நம்முடைய கொள்கைகள், நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தும் இந்த அரசாங்கத்தின் கதவை எட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு சிறிய ஆர்ப்பாட்டத்தை இந்த தலைநகரிலே செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நான் தெரிவிக்க விரும்புவது என்னவென்றால், கோட்டையில் இருப்பதற்கு நம்முடைய கோரிக்கைகள் எட்ட வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் 1000 பெண்களின் குழந்தைகளின் கண்ணீரை சுமந்து வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாவது இந்த கோட்டைக்கு நாம் இப்படியெல்லாம் ஒரு போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான முறை இழுத்து மூட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரட்டும். அதற்காகத்தான் இந்த சிறிய அளவிலான ஆர்ப்பாட்டம். இது தொடரும் பட்சத்திலே, இந்த மில்லானது மூடப்படாத பட்சத்திலே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாம் எடுத்துச் செல்ல வேண்டியிருக்கும். அதில் எத்தனை கைதுகள், எத்தனை துப்பாக்கி சூடுகள், எத்தனை உயிர்கள் போனாலும் பரவாயில்லை, அதற்கு தயாராகி கொள்ள வேண்டும் இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அடுத்த கட்ட போராட்டமாக அனைத்து துறையினரும் பணத்தை வாங்கி குவித்துவிட்டு கோர்ட்டு உத்தரவை மதியாமல் இந்த அட்டமில்லை தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். சட்ட விரோதமாக நாம் சொல்லி பார்த்து ஓய்ந்து விட்டோம். இன்னும் 1 வார காலத்திற்குள் அங்கு 100 தண்ணீர் லாரிகளுக்கு மேல் சட்ட விரோதமாக தண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிறுத்தப்படவில்லை என்றால் கண்டிப்பாக ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும்
அவர்கள் 30,000 20,000 என்று ஒரு ஸ்லாப் போட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்களே, அந்த பணத்தை பிச்சை எடுத்து அந்த லஞ்சத்தை ரிஜிஸ்டர் போஸ்டிலே வைத்து நாம் அனுப்புவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியாவது அந்த ஈனத்தனமான அதிகாரிகள் அதிலிருந்து திருந்திக் கொள்ளட்டும். யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்தோம் என்பதை கண்டன சுவரொட்டியாக அடிப்போம். அதில் எத்தனை கைதுகள் இழந்தாலும் பரவாயில்லை என்பதை இந்த கூட்டத்தின் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு